டூ சூன் என்பது மைக்கேல் ஜாக்சனின் புகழ்பெற்ற பாடல்களில் ஒன்று. எய்ட்ஸ் நோய் பாதித்திருந்த ஒரு சிறுவன் 11 வயதிலேயே இறந்து போன போது ஜாக்சன் அவன் நினைவாக அந்த பாடலை பாடினார். உள்ளத்தை உருக்கும் குரலில் அந்த பாடலின் இசையும் பாடல் வரிகளும் வீடியோவும் எய்ட்ஸ் நோயை பற்றிய செய்திகளை அழுத்தமாக உலகத்துக்கு எடுத்துரைத்தன. மைக்கேல் ஜாக்சனின் பெரும்பாலான பாடல்கள் இப்படி சமூக அக்கறையுடன் எழுதப்பட்டவையே. பல பாடல்களை அவரே எழுதினார். நிறவெறி, யுத்த வெறிக்கான எதிர்ப்பு, உலக அமைதிக்கான கோரிக்கைகள், கருப்பின மக்களின் துயரங்கள், காடுகளை அழிப்பதை எதிர்ப்பது போன்றவை மட்டுமல்லாமல் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நிகழ்ந்த சில சம்பவங்களின் பாதிப்புகள் என்று அவரது இசை இரத்தமும் சதையுமாக பொங்கி வழிந்தது. உலகிலேயே தொண்டு நிறுவனங்களுக்காக அதிக நிதி கொடுத்த இசையமைப்பாளர் என்கிற சாதனைக்காக கின்னஸ் புத்தகம் அவரது பெயரை பொறித்திருக்கிறது. உலக இசை சரித்திரத்தில் மைக்கேல் ஜாக்சனைப் போல் மக்களிடையே பிரபலமானவர் வேறு யாரும் இல்லை. பீட்டில்ஸ் இசைக்குழு, எல்விஸ் பிரெஸ்லி போன்றவர்களும் கோடிக்கணக்கான வெறிகொண்ட ரசிகர்களை கொண்டிருந்தாலும் யாருமே தங்கள் வாழ்நாளில் ஜாக்சன் அளவுக்கு 750 மில்லியன் இசை தொகுதிகளை விற்றதில்லை. இசை என்பது கேட்பதற்கு மட்டும் இல்லை, பார்ப்பதற்கும் தான் என்கிற வீடியோ கலாச்சாரத்தை உருவாக்கியவர் ஜாக்சன். கிறிஸ்டல் கையுறைகள், தங்கம் மின்னும் உடைகள், மூன்வாக் என்று சொல்லப்பட்ட பிரத்யேக அலைநடை கொண்ட நடனம், வெளிர் நிறம், கருகிய தலைமுடி, வசீகர புன்னகை, கூலிங் கிளாஸ், தொப்பி, வண்ண விளக்குகளுடன் பிரம்மாண்டமான செட், இவற்றுடன் அவர் மேடைகளிலும் வீடியோக்களிலும் காண்பித்த பொழுதுபோக்கு இசை நடன நிகழ்ச்சிகள் ரசிகர்களை பைத்தியமாகவே ஆக்கின. தன் 45 வருட இசைத்தொழிலில் 2500 கோடி ரூபாய் டாலர்கள் சம்பாதித்த பாப் இசையின் அரசன் 50 வயதில் அகால மரணம் அடைந்தது ஏன் என்பது தான் அவருடைய ரசிகர்களின் தாங்க முடியாத கேள்வி.